கொடுக்கும் மன்னா. ஆதார வசனம் 145வது சங்கீதம் 14வது வசனம். கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இன்றைக்கு சந்திக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள் நிமித்தமாக நான் விழுந்து விடுவேனோ என்று நீங்கள் பயப்படாதீங்க. கர்த்தராகிய தேவன் விழுகிற யாவரையும் தாங்குகிறார். அது மாத்திரமல்ல, மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். அதாவது விழுந்து போன நிலையில் இருக்கிற மனிதர்களை கர்த்தர் தூக்கி விடுகிறார். பிரியமானவர்களே, வேதம் இப்படியாக சொல்லுகிறது, கர்த்தர் அவருடைய வலது கையை பிடித்து நம்மை வழிநடத்துகிறார் என்று. இன்றைக்கு பிரியமானவர்களே, உங்களுக்கு நெருங்கின நபர்கள் உங்களை கைவிட்டிருக்கலாம், நீங்க நம்பின நபர்கள் கைவிட்டிருக்கலாம். ஆனால் கர்த்தராகிய தேவன், தாய் தகப்பன் நம்மை கைவிட்டாலும் அவர் நம்மை கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. கர்த்தரை நோக்கி பார்த்து முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு பிரியமானவர்களே, நீங்க விழுந்து போன சூழ்நிலையில இருக்கிறீங்களா? எங்க விழுந்து விடுவேனோன்னு பயந்து கொண்டு இருக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. விழுகிற யாவரையும் கர்த்தர் தாங்குகிறார். அது மாத்திரமல்ல, மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் கர்த்தர் தூக்கி விடுகிறார். இன்றைக்கு பிரியமானவர்களே, விழுந்து போன சூழ்நிலையிலிருந்து கர்த்தர் உங்களை கை தூக்கி எடுப்பார். அது மாத்திரமல்ல, நீங்கள் இழந்து போன சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கர்த்தர் இரட்டிப்பாக உங்களுக்கு கட்டளையிடுவார். எப்படி யோபு என்ற தேவ மனிதனுடைய வாழ்க்கையில அவர் எல்லாவற்றையும் இழந்து போனாரோ, கர்த்தர் அவருக்கு இரட்டிப்பாக அதை கட்டளையிட்டார். இன்றைக்கு பிரியமானவர்களே, இழந்து போயிருக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. இன்று கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். நீங்கள் இழந்து போன அனைத்தையும், அதாவது சந்தோஷத்தையும் ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் உங்களுக்கு இரட்டிப்பாக மீண்டும் உங்களுக்கு கட்டளையிட்டு உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. யோபு 4வது அதிகாரம் 4வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, விழுகிறவனை உம்முடைய வார்த்தைகளால் நிற்க பண்ணினீர். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தர் தூக்கி விடுகிறார் என்று நம்ம முந்தைய வசனத்துல நம்ம பார்த்தோம். கர்த்தர் தாங்குகிறார் என்று நம்ம பார்த்தோம். இந்த வசனத்தின்படி கர்த்தருடைய வார்த்தையினால் அவர் மீண்டும் நிமிர்ந்து நிற்க பண்ணுகிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தையை நீங்க விசுவாசிக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையில் ஆவியும் ஜீவனும் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தையை பயன்படுத்தி மரித்து போன மனிதர்களை கூட உயிரோடு எழுப்ப முடியும். கர்த்தருடைய வார்த்தையில் வல்லமை இருக்கிறது. அவருடைய வார்த்தையில் மகத்துவம் இருக்கிறது. அவருடைய வார்த்தையில் விடுதலை இருக்கிறது. இயேசு என்ற நாமத்தில் வல்லமையும் அற்புதமும் இருக்கிறது. இன்றைக்கு பிரியமானவர்களே, உங்க வாழ்க்கையில நீங்க அற்புதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புறீங்களா? கர்த்தர் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை கட்டளையிடுவார். சோர்ந்து போய் சத்துவம் இல்லாமல் பலன் இல்லாமல் இருக்கிற உங்களுக்கு கர்த்தர் பலனை கட்டளையிட்டு, உற்சாகத்தை கட்டளையிட்டு, தேவ ஆவியானவர் உங்களோடு கூட அசைவாடி உங்களுக்கான தேவைகளை அவர் சந்திப்பார். பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட இருந்து சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை கண்டித்து போதித்து உங்களை வழிநடத்தி செல்லுவார். பிரியமானவர்களே, நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக அற்புதத்தை காண கிருபை செய்வார். 37வது சங்கீதம் 23வது வசனம் 24வது வசனம். நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும். அவன் வழியின் மேல் அவர் பிரியமாயிருக்கிறார். அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, முதல் பகுதியை பாருங்க. நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும். நல்ல மனுஷன் என்றால் நீதிமான். நீதிமான் யார் என்றால் கற்பனைகளையும் கட்டளைகளையும் கீழ்ப்படிந்து கர்த்தருக்கு முன்பாக உண்மையா இருப்பானாகில் அவனே நீதிமான். அவன் பிழைக்கவே பிழைப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு பிரியமானவர்களே, நீங்க நல்ல மனுஷனா, அதாவது நீங்க நீதிமானா இருக்கும் பொழுது கர்த்தர் உங்கள் நடைகளை உறுதிப்படுத்துகிறார். அதாவது இந்த தீங்கும் இல்லாதபடிக்கு கர்த்தர் உங்கள் வழிகளை சீர்படுத்துகிறார், சரி செய்கிறார். ஒருவேளை நீங்க இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன்ல உங்க சூழ்நிலை பார்த்தா வெவ்வேறாக இருக்கலாம். கோணலான வழிகளில் நீங்க போய் கொண்டு இருக்கலாம். கரடு முரடா இருக்குது, கஷ்டமா இருக்கு, கண்ணீரும் வேதனையுமா இருக்குதுன்னு சொல்லி நீங்க யோசிக்கலாம். ஆனா பிரியமானவர்களே, நீங்க நீதிமானா இருக்கும் பொழுது கர்த்தர் நல்ல மனுஷனுடைய நடைகளை உறுதிப்படுத்துகிறார். அவன் விழுந்தாலும் கர்த்தர் அவனை தூக்கி விடுகிறார். அவன் தள்ளுண்டு போவதில்லை. அது மாத்திரமல்ல, அவன் வலையின் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இவ்வுலக வாழ்க்கையில் சத்ருவானவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். நம்மளை எப்போ தள்ளி விடலான்னு சொல்லிட்டு அவன் நமக்கு விரோதமாக மறைவான கண்ணிகளை வைத்து நமக்கென்று பல போராட்டங்களை கொண்டு வருவதற்கு அவன் எத்தனம் செய்கிறான். ஆனால் கர்த்தராகிய தேவன் நம்மோடு கூட இருக்கும் பொழுது
அதாவது ஒரு மனுஷன் நீதிமானாய் இருக்கும் பொழுது கர்த்தர் அவனுடைய வழிகளை சீர்படுத்தி சரி செய்கிறார். அவன் நடைகளை உறுதிப்படுத்துகிறார். அவன் விழுந்தாலும் அவன் ஒருபோதும் தள்ளுண்டு போவதில்லை. பிரியமானவர்களே, கர்த்தர் நம்முடைய வழியில் பிரியமாய் இருப்பது மிகவும் பாக்கியமானதாக இருக்கிறது. ஆகவே பிரியமானவர்களே, இந்த காணொலியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் நீதிமானாய் வாழ்வதற்கு முற்படுங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்க வாழ்க்கையை ஆசிர்வதிப்பார். கடைசியாக நீதிமொழிகள் 24வது அதிகாரம் 16வது வசனம், நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் எழுந்திருப்பான். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நீதிமான் என்பவன் 7 தரம் விழுந்தாலும் அவன் எழுந்திருக்கிறவனாயிருக்கிறான். அவன் நிமிர்ந்து நிற்கிறவனாயிருக்கிறான். பிரச்சனைகளை மேற்கொள்கிறவனாயிருக்கிறான். வேதம் எப்படியாக சொல்லுகிறது? நீதிமானுக்கு அநேக உபத்திரவங்கள் உண்டு. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இவ்வுலக வாழ்க்கையில் ஒரு மனிதனுக்கு, அதாவது நீதிமானுக்கு அநேக உபத்திரவங்கள் உண்டு. ஆனாலும் திராகிய தேவன் நீதிமானோடு இருக்கும் பொழுது அவன் தள்ளுண்டு போவதில்லை. பிரியமானவர்களே, நம்ம என்னைக்குமே விழுந்துட்டு நம்ம அப்படியே இருக்கிறது தான் பிரச்சனை. நம்ம விழுந்துட்டு எழுந்துட்டோம் அப்படின்னா ஒருபோதும் நமக்கு பிரச்சனையே இல்லை. ஏன்னா திராகிய தேவன் நம்முடைய வழிகளை சீர்படுத்தி சரிப்படுத்துவார். ஹல்லேலூயா. நீங்க ஏதோ தெரியாம சில தவறுகளை செஞ்சிருப்பீங்க. அது நிமித்தமா உங்களுக்குள்ள பயமும் குற்ற உணர்ச்சியும் காணப்படும். நீங்க இன்னைக்கு வரைக்கும் கர்த்தருடைய சமூகத்துல அதை ஒப்பு கொடுக்காம, இல்லைன்னா அதை கண்டுக்காம நீங்க இருக்கிறீங்களா? இன்னைக்கு ஒப்பு கொடுங்க, மனம் திரும்புங்க. பரலோக ராஜ்யம் உங்களுடைய மனம் திரும்புதலை விரும்புகிறது. பிரியமானவர்களே, தன் பாவங்களை அறிக்கையிடுகிறவன் வாழ்வடைகிறான். அவைகளை அறிக்கையிட்டு விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுகிறான். நல்ல கவனிங்க. தன் பாவங்களை அறிக்கையிடுகிறவன் வாழ்வடைகிறான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுகிறான். கர்த்தராகிய தேவனுடைய சமூகத்திலிருந்து அவனுக்கான இரக்கம் அப்பொழுதுதான் கிடைக்கிறது. அந்த பாவத்தை அறிக்கையிட்டு அவன் விட்டுவிட வேண்டும். இன்றைக்கு பிரியமானவர்களே, நீங்க அநேக பேர் அறிக்கை பண்ணியிருப்பீங்க. மீண்டும் அந்த பாவத்தை நீங்க செய்து கொண்டிருக்கிறீங்கன்னா நீங்க நிச்சயமாக மனம் திரும்புங்க. நீங்க அறிக்கை செய்து அதை விட்டு விடும் பொழுது கர்த்தருடைய சமூகத்திலிருந்து உங்களுக்கான இரக்கம் உங்களுக்கு கிடைக்கும். அது மாத்திரமல்ல, நீங்க விழுந்து போன எல்லா பாவ வழிகளிலிருந்து கர்த்தர் உங்களுக்கு விடுதலையை கட்டளையிடுவார். நீங்கள் இழந்து போன சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கர்த்தர் இரட்டிப்பாக உங்க வாழ்க்கையில கட்டளையிடுவார். மீண்டும் உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், உங்களை பாதுகாப்பார். இன்றைக்கு பிரியமானவர்களே, இந்த காணொளி மூலம் கர்த்தர் உங்களோடு பேச விரும்புகிறது இது மாத்திரமே. விழுந்து போவேன் என்று பயப்படாதீங்க. பழைய பாவத்தை நினைத்து பயப்படாதீங்க. கர்த்தருடைய சமூகத்துல உங்கள் பாவத்தை அறிக்கையிட்டு அதை விட்டு விடுங்க. கர்த்தருடைய சமூகத்திலிருந்து உங்களுக்கான இரக்கத்தை கர்த்தர் நிச்சயமாக கட்டளையிடுவார். மீண்டும் உங்களை ஆசீர்வதித்து கர்த்தராகிய தேவன் உங்கள் தலையை உயர்த்துவார். பிரியமானவர்களே, நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக உங்கள் விண்ணப்பத்திற்கான பதிலை உங்களுக்கு கட்டளையிடுவார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று வேதம் சொல்லுகிறது. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே பிரியமானவர்களே, இந்த வசனத்தை மிகவும் ஜாக்கிரதையோடு கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாய் நீங்கள் இருக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பாதுகாப்பார். நம்ம எல்லாரும் ஒரு மனதாக இணைந்து ஜெபிப்போமா? அன்பின் பிதாவை, அப்பா, எங்களை எமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அறிந்தும் அறியாமல் செய்த தவறுகளை மன்னிங்க. எங்களிடத்தில் குற்றங்கள் குறைகள் இன்றும் காணப்படுகிறதப்பா, தயவாய் மன்னிங்க. நீர் விரும்புகிற பரிசுத்தம் வேண்டும் ஆண்டவரே. பரிசுத்தமாய் வாழ எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விழுகிற யாவரையும் அப்பா நீர் தூக்கி விடுகிறவர் ஆண்டவரே. நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் அவன் எழுந்திருப்பான் என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால் அப்பா, விழுந்து போன சூழ்நிலையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தினால் எழுப்புங்க தகப்பனே. ஆசீர்வதிங்க, பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. வேண்டிய போதிய பலனை கட்டளையிடுங்க தகப்பனே. சத்துவம் இல்லாத பிள்ளைகளுக்கு சத்துவத்தை கட்டளையிடுங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திங்க. ஒவ்வொரு பிள்ளைகளின் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிங்க தகப்பனே. கையிட்டு செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் ஆசீர்வதிங்க தகப்பனே. அப்பா, விழுந்து விட்டோம் என்று குற்ற உணர்ச்சியோடு பழைய பாவத்தை நினைத்து அப்பா கலங்கி கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில இயேசுவின் நாமத்தினால் ஒரு விடுதலையை கட்டளையிடுங்க. குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது அப்பா. நிரந்தர விடுதலையும் நித்திய விடுதலையும் இயேசுவின் நாமத்தினால் கட்டளையிடுங்கப்பா. சொல்ல ஆகும் நீர் கட்டளையிட நிற்கும் ஆண்டவரே. உம்மால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லையாப்பா. உமையே நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் வெக்கப்பட்டு போவதில்லை தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேர் பெற ஆசீர்வதிக்க
ஆசீர்வதிக்கும்படியை ஜெபிக்கிறேன். நல்ல சுக பலன் ஆரோக்கியத்தை கட்டளையிடுங்க. நீடிய ஆயுள்னாலும் நன்மையினாலும் திருப்தியாக்குங்கப்பா. இம்மட்டும் காத்து வழிநடத்தி வந்த தேவன் இனிவரும் நாட்களிலும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கண்மணி போல் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. இந்த தீங்கும் எந்த பொல்லாப்பும் ஆண்டவரை பிள்ளைகளை அணுகாதபடிக்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் வல்லமையினால் பிள்ளைகளை பாதுகாத்து ஆசீர்வதிக்கும்படியை ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்பா, நல்ல மனுஷனுடைய நடைகள் உறுதிப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீதிமானாய் மாற்றுங்கப்பா. பரிசுத்தமாய் வாழ கர்த்தர்தாமே உதவி செய்யுங்க தகப்பனே. காலைதோறும் கிருபை புதிதாய் இருக்குமே அப்பா. இந்த காலை வேளையில ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் புது புது கிருபையினால் நன்மையினால் திருப்தியாக்குங்கப்பா. இந்த நாள் முழுவதும் பிள்ளைகளோடு கூட இருந்து பிள்ளைகளை கண்மணி போல் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. எந்த தீங்கும் எந்த பொல்லாப்பும் பிள்ளைகளை தொடாதபடிக்கு கர்த்தராகிய தேவன் பிள்ளைகளோடு கூட இருந்து பிள்ளைகளை வழிநடத்தி செல்லுங்க தகப்பனே. பாதுகாத்துக் கொள்ளுங்க, காத்துக்கொள்ளுங்க தகப்பனே. ஆவிக்குரிய தேவைகளினாலும் இம்மைக்குரிய தேவைகளினாலும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிங்க கர்த்தரே. அப்பா, பிள்ளைகளுக்கு சகாயராய் இருங்கப்பா. ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராக எங்கள் கண்களை ஏறெடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. பரலோக பிதாவை பிள்ளைகளுக்காக நீர் மனமிறங்கும்படியாக அப்பா, பிள்ளைகளுக்காக ஒரு ஒத்தாசையை நீர் அனுப்பும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேர் பெற ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. சொல்லப்பட்ட வார்த்தைகளின்படி அப்பா, பிள்ளைகள் பாவங்களை அறிக்கை செய்து அப்பா அதை விட்டுவிட பிள்ளைகளுக்கு கிருபை கொடுங்கப்பா. மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தமே பரலோக ராஜ்யம் சந்தோஷப்படுகிறது என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே. பாவ வழியை விட்டுவிட்டு பரிசுத்தமாய் வாழ இயேசுவின் நாமத்தினால் பிள்ளைகளுக்கு கிருபை செய்யுங்க. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே கர்த்தருடைய கிருபையினாலும் நன்மையினாலும் சூழ்ந்து கொள்ளுங்கப்பா. ஜீவகாலமெல்லாம் நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும் என்று சொன்ன வசனத்தின்படி இந்த உலகத்தில் வாழ்கிற சர்வ சதா நாட்களிலும் உடைய கிருபையும் நன்மையும் பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும். பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. எந்த சத்துருக்களின் வல்லமைகளும் பிள்ளைகளை தொடாதபடிக்கு இயேசுவின் நாமத்தினால் நிர்மூலமாக்கி தகப்பனே உடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. இவர்களை மாத்திரமல்ல இவர்கள் குடும்பத்தையும் இயேசுவின் இரத்த கோட்டைகள் மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமீன். காட் பிளஸ் யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. காட் பிளஸ் யூ.